பெரம்பலூர் பகுதிக்கு 3500 கோடி ரூபாயில் சாலை வசதி செய்து கொடுத்தது மத்திய அரசுதான் என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது டெல்டா மண்டலத்தில் 12 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் மழையால் சேதமடைந்ததற்கு திமுக அரசு காரணம் என்றும், காவிரி குண்டாறு இணைப்பு, மருதையாற்றில் அணை கட்டுவது உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு 150 கோடி ரூபாயில் பாலம் அமைத்ததையும் 1500 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி எனவும் அவர் கூறினார். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இங்கு ட்ரெயின் விடவில்லை என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. தண்டவாளங்கள் அமைத்து ட்ரெயின்கள் நிச்சயமாக விடப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருகின்ற பொழுது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தேர்தல், மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் ஆட்சி மாற்றம் உறுதி, புதிய ஆட்சி அமைவது உறுதி, அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைவது உறுதி, தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைவது உறுதி. அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்டவாளங்களும் வரும், ரயில் வரும். பெரம்பலூரில் இருக்கின்ற எல்லா மக்களும் இந்த 2 தொகுதிகளில் இருக்க மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். இது அற்புதமான கூட்டணி, ஆனந்தமான கூட்டணி. அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒழுக்கமான கட்சி எதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒழுக்கமான தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஒழுக்கமான தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய வழியிலே தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். ஒன்று கூடுவோம், வெல்வோம். நன்றி.